Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம crochetல butterfly எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து loops and threads yarn யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 57% cotton, 28% nylon, 15% polyester. நல்ல சாஃப்ட்டா நல்லா இருக்கு இந்த yarn வந்து. work பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் 4 அண்ட் ஹூக் சைஸ் வந்து 5 mm. ஃபவுண்டேஷன் நாட் போட்டு இப்போ 4 செயின்ஸ் போடணும். 1 2 3 4 இப்போ ஃபர்ஸ்ட் செயினில் ஸ்லிட் ஸ்டிச் போடணும். அதுக்கு ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ரேப் ஓவர் பண்ணி வெளியில் வந்து இந்த லூப்பில் இருந்தும் வெளியில் வந்துடணும். ரவுண்ட் 1க்கு செயின் 3 போடணும். 1 2 3. இப்போ நம்ம இந்த ரிங்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். 4 டபுள் crochet டுகெதர் பண்ண போகிறோம். அதுக்கு யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு ரிங்குள்ளே போயிட்டு அகெயின் யானை ரேப் ஓவர் பண்ணிட்டு வெளியில் வந்தால் 3 லூப்ஸ் இருக்கும். பட் நம்ம 2 லூப்பில் இருந்து மட்டும்தான் ஹூக்கை வெளியில் எடுக்க போகிறோம். மிச்செல்லாம் அப்படியே வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுங்கள். யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வந்து 2 லூப்பில் இருந்து மட்டும் வெளியில் வாங்க. மிச்ச லூப்ஸ் எல்லாமே ஹூக்கில் அப்படியே இருக்கணும். டோட்டலாக 4 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா யான்லேருந்தும் எல்லா லூப்லேருந்தும் வெளியில் வர போகிறோம். 4 டைம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 லூப்ஸ் இருக்குது. இப்போ யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு எல்லா லூப்லேருந்தும் வெளியில் வந்துடணும். இதுதான் 4 டபுள் crochet டுகெதர். இப்போ செயின் 3 போட்டுட்டு இந்த ரிங்குள்ளே ஒரு சிங்கிள் crochet போட்டுடணும். இதே மாதிரி நம்ம இன்னும் 3 டைம்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது 4 டபுள் crochet டுகெதர் பண்ணிவிட்டு செயின் 3 பண்ணிவிட்டு ரிங்குள்ளே ஒரு சிங்கிள் crochet பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னும் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் சிங்கிள் crochet. ரோ 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட இப்போ வந்து ரோ 2 ஒர்க் பண்ணணும். ரோ 2 வந்து நம்ம செயின் 3 போட்டோலையே இந்த லூப்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். 5 டபுள் crochetஸ் போடணும். அதுக்கு யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு அந்த செயின் 3 லூப்குள்ளே போயிட்டு அகெயின் யானை ரேப் ஓவர் பண்ணிட்டு வரணும். யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு 2 லூப்ஸ்லேருந்து வரணும். அகெயின் 2 லூப்ஸ். இதே மாதிரி இன்னும் 4 டபுள் crochetஸ் இதுக்குள்ளேயே போட போகிறோம். 3 4 5. டபுள் crochet போட்டுட்டு செயின் 3 போடுங்க. இப்போ நம்ம வந்து பேக்கில் ஸ்லிட் ஸ்டிச் போடணும். பேக்வேர்டில் இந்த 5th டபுள் crochet போட்டோம் இல்லையா, அதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லூப்பில் ஸ்லிட் ஸ்டிச் போட போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்க லூப்புக்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 லூப்பில் இருந்தும் வெளியில் வந்துடணும். பேக்வர்ட் ஸ்லிட் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அதே ஸ்பேஸில் இன்னும் 5 டபுள் crochetஸ் போடணும். Three, 4 5. இப்போ நம்ம ஒரு விங்ஸ் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இங்கே கீழே இருக்கு இல்லையா, அந்த ஸ்மால் விங்ஸ் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்.
5 டபுள் crochet போட்ட உடனே இங்க பக்கத்துல இருக்க செயின்ல ஒரு சிங்கிள் crochet போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் 3 லூப்ல வர்க் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த செயின் 3 லூப்ல என்ன பண்ணோமோ அதே தான் ரிப்பீட் பண்ண போறோம். சேம் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இந்த செயின் 3 லூப்ல நான் வர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் செயின் பக்கத்துல இருக்க செயின்ல ஒரு சிங்கிள் crochet போட்டுடலாம். இப்போ ரெண்டு விங்ஸ் வர்க் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சின்ன விங்ஸ். இந்த பட்டர்ஃப்ளைல கீழே இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு சின்ன விங்ஸ் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பெரிய விங்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு 5 டபுள் ட்ரிபிள் crochet போடணும் நெக்ஸ்ட் செயின் 3க்கு. அதுக்கு 3 டைம்ஸ் yarn wrap over பண்ணிவிட்டு செயின் 3குள்ளே போயிட்டு அகெயின் yarn wrap over பண்ணிவிட்டு 2 லூப்ஸ்லேருந்து வர போகிறோம். சேம் டபுள் crochet மாதிரியே 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வரணும். இதே மாதிரி இன்னும் 4 டபுள் ட்ரிபிள் crochet இதுக்குள்ளேயே போட போகிறோம். ஸோ டோட்டலி 5 டபுள் ட்ரிபிள் crochet இதுக்குள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட் செயின் 3 போட்டு 5th டபுள் ட்ரிபிள் crochetல பேக்வர்ட் ஸ்லிட் ஸ்டிச் போடணும். சேம் இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன விங்ஸில் ஒர்க் பண்ண அதே கான்செப்ட் தான். இதை பண்ணி முடித்தோடனே அகெயின் 5 more double triple crochet இந்த லூப்குள்ளேயே ஒர்க் பண்ண போகிறோம். One, two, 3, 4, லாஸ்ட்டாக ஒரே ஒரு முறை அகெயின் டபுள் ட்ரிபிள் crochet. இப்போ பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு சிங்கிள் crochet போட்டுடலாம். நம்மளோட பெரிய விங்ஸ் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செயின் 3 லூப் இருக்குது. அந்த செயின் 3 லூப்லேயும் சேம் இப்போ நம்ம ஒர்க் பண்ண இந்த பெரிய விங்ஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். நான் வந்து 4th விங்ஸும் முடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர்ஃப்ளையோட 4 விங்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் இருக்க செயினில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டுடலாம். yarn உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த yarn over பண்ணிவிட்டு வெளியில் வந்து இந்த லூப்பில் இருந்தும் வெளியில் வந்துடணும். நம்மளோட பட்டர்ஃப்ளை ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா yarns கட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு அப்படியே ஹூக்கை வெளியே எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா அழகாக 4 விங்ஸ் போட்டாச்சு. பெருசாக 2 சின்ன 2 விங்ஸ் போட்டு நம்மள பட்டர்ஃப்ளை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா yarn அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பட்டர்ஃப்ளையோட சென்டர் பார்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வேறு கலர் yarn எடுத்துக்கிறேன்.
ஃபவுண்டேஷன் நாட் போட்டுட்டு பெரிய விங்ஸ்க்கு சென்டர் பார்ட்டில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். 2 பெரிய விங்ஸுக்கும் சென்டரில் இருக்கிற செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணோம். இப்போ இந்த நாட்டை இதுக்குள்ளே போட்டு அப்படியே இந்த செயின்லேருந்து வெளியேட்டு வந்து ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுடலாம். இப்போ நாட் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த புது யார்னில் 14 செயின்ஸ் போட போகிறோம். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்போ இந்த செயின்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் ஆகாத மாதிரி அப்படியே நம்ம பட்டர்ஃப்ளை மேலே லே பண்ண போகிறோம். இந்த செயின்ஸ் இந்த மாதிரி இந்த செயின்ஸ் மேலே தெரிகிற மாதிரி அப்படியே பேக் சைடில் கொண்டு போய் அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வர போகிறோம் இந்த செயின்ஸை. இந்த எக்ஸ்ட்ரா யானை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இந்த யான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே செயினில் ஸ்லிட் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிடலாம். கொஞ்சம் யான் விட்டுட்டு கட் பண்ணலாம். ஒரு செயின் போட்டு ஹூக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த 2 யானையும் வந்து 2 வாட்டி இந்த மாதிரி கட்டிடுங்க. ரெண்டு நாட் போட்டுட்டு அதுலேயே வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன நாட் போடலாம். ஏன்னா அந்த டாப்பில் டிப்பில் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். அது சும்மா 2 நாட் போட்டு கட் பண்ணிவிடுங்க மேலே இருக்க எக்ஸ்ட்ராஸை. இப்போ இந்த நூலை வந்து நம்ம ஒரு கம் வச்சு சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 நாட் போட்டுடலாம். நம்ம க்ளூ வச்சு இந்த எக்ஸ்ட்ராஸ் மேலே ஜஸ்ட் சீல் பண்ணிடுங்க. பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை க்ராஷெட் ரெடி. தேங்க்யூ.